திமுகவுக்கு மிகப்பெரியதொரு தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார். இது சாதாரண தோல்வி அல்ல. பதவியில் இருக்கக்கூடிய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்கப்படுகிறார் என்பது மக்கள் திமுக மீது எவ்வளவு அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 2 பெரிய கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். எல்லாராலும் எள்ளி நகையாடப்பட்டவர். நீங்க எஸ்பெஷலி டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பண்ண ஒரு பெரிய தவிர ஏடிஎம்கே கூட அதை பண்ணல. நீங்க விஜயை எதிர்க்கலாம், அது உங்களோட உரிமை. விஜய் ஆதரிக்கிறவங்களை கூட நீங்க எதிர்க்கலாம் கண்ணியமா. ஆனா விஜய் ஆதரிக்கிறவங்களை இழிவுபடுத்துறது, அணில் குஞ்சு, விசிலடிச்சான் குஞ்சு, தற்குறி. என்னைக்கு தற்குறின்னு திமுக விஜயை விமர்சிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே திமுகவின் தோல்வி எழுதப்பட்டு விட்டது. இந்த நம்பர்ஸில் 75 வாங்கினாலும் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோக்கிறது தமிழ்நாடு வரலாறுல 2 தடவை நடந்திருக்கு. 67 பக்தவச்சலம் தோத்து போனார் காங்கிரஸ் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட போது. 96 ஜெயலலிதா, 96 அலங்கோல ஆட்சி நடந்தப்ப ஜெயலலிதா தோத்து போனாங்க பர்கூர்ல. அதுக்கு பிறகு கலைஞர் தோத்ததே கிடையாது. ஆனா அவருடைய மகன் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது தோற்றிருக்கிறார். ஆகவே இது நிச்சயமாக ஒரு மாபெரும் தோல்விதான் திமுகவுக்கு. உதயநிதிக்கு 2021 பிறகு கொடுத்த அதிகப்படியான முன்னேற்றமும் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். அதை யாரும் திமுக ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதை பேசுறதுக்கு கூட அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களை கலைஞர் படிப்படியாக கொண்டு வந்தார். ஆகவே இது எல்லாம் சேர்ந்துதான் ஊழல், வாரிசு அரசியல், கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், ஏகப்பட்ட விளம்பரங்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த தோல்விக்கு வழிவகுத்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது விக்ட்ரி தட் பிகேம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாமா? டெஃபினட்டாக, நிச்சயமாக இது ஒரு புரட்டி போட்ட ஒரு தேர்தல் தான். கடந்த கால வரலாறு எல்லாம் புரட்டி போட்டிருக்குது. புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருவர், கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. அவர் 75 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு கட்சியையும், 55 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு கட்சியையும், தமிழகத்தை 33 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சியையும், 26, 27 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சியையும் வீழ்த்தியிருக்கிறார். பட் என்ன ஒரு சோகம்னு கேட்டிங்கன்னா 118 இருந்தால் தான் சிம்பிள் மெஜாரிட்டி. அவரால் தனித்து ஆட்சி அமைக்க முடியுமான்றது இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டினாக எழும்பி நிற்குது. ஆளுநர் அவரை பதவியேற்கும்படி அழைப்பாரா, அல்லது இவரே முதலமைச்சராக பொறுப்பேற்க ஆட்சி அமைக்க உரிமை கோருவார்? ஆங்கிலத்தில் சொன்னால் will he take claim for forming the governmentன்றதான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பேச வேண்டிய விஷயமாக எனக்கு படுது. கை கெட்டியது வாய் கெட்டாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா இப்போ அவர் ஆட்சி அமைக்கணும்னா 118 வேணும். அந்த 118ன்றது இப்போ இருக்க நம்பர்ஸ் படி பார்த்தா 107, 2-3 ஏறினா கூட 118, 110 தான். பேர் மினிமம் 8 சீட்ஸாவது அவருக்கு 8 to 10 சீட்ஸ் துண்டு விழுது. இஸ் ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் 8 to 10 சீட்ஸ். அப்போ யார் அவருக்கு ஆதரவு கொடுப்பான்ற கொஸ்டின் வருது. காங்கிரஸ் ஸ்கூல்லேருந்து, டிஎம்கே அலையன்ஸ்லேருந்து வர வாய்ப்பு இருக்கா, அல்லது ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்க பிஎம்கே கொடுப்பாங்களா? அப்படி எல்லாமே சேர்ந்தால் கூட அது 118லேருந்து 120 அந்த ரேஞ்சில் தான் நிற்குது. அப்போ மேபி நம்ம தெளிவாக இப்படி சொல்லலாம். அதாவது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தீர்ப்பை தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். திமுகவை நிராகரித்திருக்கிறார்கள், அதிமுகவை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் முழு அளவில் தவேகாவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹங் அசம்பிளி. யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றத்தை தான் 17வது சட்டமன்றம் பெற்றிருக்கிறது. மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடுஸ் ஹிஸ்ட்ரி, 1952 நடைபெற்ற தேர்தலிலிருந்து தமிழ்நாடு ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் அ ஹங் அசம்பிளி. போனது முறை நம்ம பேசும்போதே நீங்கள் இதை பற்றி சொன்னீங்க. அதாவது எனக்கு எக்ஸிட் போலெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை, இதில் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க. அண்டு அதுக்கு முன்னாடி பேசும்போதும் நீங்கள் ஹங் அசம்பிளிக்கான ப்ரெடிக்ஷன் எனக்கு இருக்குங்கிற மாதிரியும் நீங்கள் ஆக்சுவலாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஹங் அசம்பிளி இதனுடைய டிஸ்கஷன் இதுக்கு முன்னாடி சார், ஒரு கட்சி புது கட்சி ஆரம்பித்து 2 வருஷமே ஆன கட்சிக்கு 38% கிட்டத்தட்ட இப்போ நிற்கக்கூடிய நிலைமைப்படி 1.45 1.45 crore அவங்களுக்கு ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு ரேஷியோ, ஒரு மார்ஜின் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் 1967 டிஎம்கே கூட அப்போது ஒரு கூட்டணியில் தான் அவங்க வந்தாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா சார்? ஏன்னா அவங்கள தற்கொலை கூட்டம், விசிலடித்தான் கூட்டம்லாம் சொல்லி அது ஃபேன் பேஸுங்கிறது இன்றைக்கி அது ஒரு மூவ்மெண்ட்டாக மாறி இருக்குது. அந்த மூவ்மெண்ட் ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இது ஒரு மாபெரும் சாதனை என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 38% வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட ஆட்சி கட்டிலின் அருகில் அவர் விட்டார். அவர் அரியணையில் ஏறுவாரா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவருக்கு தேவையான அந்த மினிமம் நம்பர்ஸ் இல்லை என்ற காரணத்தால் தான் நான் அதை சொன்னேன்.
அவருடைய வெற்றியை, விஜயோட வெற்றியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஐம் ஆன் அ லிமிட்டட் பாயிண்ட் விச் இஸ் கேன் ஹி ஃபார்ம் த கவர்மெண்ட் ஆன் இஸ் ஓன் as far as the numbers are concerned. நீங்கள் சொல்கிறது உண்மை. அதாவது வந்து 2 பெரிய கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். எல்லாராலும் எள்ளி நகையாடப்பட்டவர். நீங்கள் எஸ்பெஷலி டிஎம்கே ஈகோ சிஸ்டம் பண்ண ஒரு பெரிய தவிர ஏடிஎம்கே கூட அதை பண்ணலை. நீங்கள் விஜயை எதிர்க்கலாம், அது உங்களோட உரிமை. ஆனால் விஜயை ஆதரிக்கிறவங்கள வந்து இழிவுபடுத்துறது, விஜயை ஆதரிக்கிறவங்கள கூட நீங்கள் எதிர்க்கலாம் கண்ணியமாக. ஆனால் விஜயை ஆதரிக்கிறவங்கள இழிவுபடுத்துறது, அணில் குஞ்சு, விசிலடிச்சான் குஞ்சு, தற்குறி. என்னைக்கு தற்குறின்னு திமுக விஜயை விமர்சிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே திமுகவின் தோல்வி எழுதப்பட்டு விட்டது. இது வழக்கமாக அவங்க பண்ணுற அட்டுழியம். எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, வெற்றி பெற்றவர்கள் அவர்களெல்லாம். இன்றைக்கி விஜய்க்கு பண்ணியிருக்காங்க, நடுப்புற விஜயகாந்துக்கு பண்ணாங்க, கமலுக்கு பண்ணாங்க. அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல, அதனால் அவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எம்ஜிஆருக்கு பண்ணது, ஜெயலலிதாவுக்கு பண்ணது எப்படி அவங்க தலையில் விடிஞ்சுதோ அதே மாதிரி இன்றைக்கி விஜய்க்கு பண்ணதும் திமுக தலையில் விடிஞ்சிருக்கு. தற்கூரி என்பது எவ்வளோ ஒரு தவறான கீழ்த்தரமான வார்த்தை. அதாவது விஜயை நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம், நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் விஜயை ஆதரிப்பவர்களை விமர்சனம் பண்ணுறது, மக்களை விமர்சனம் பண்ணுறது, இழிவுபடுத்துறதுன்றது வந்து சர்வாதிகார மனப்பான்மை. மோடி சொன்னார் இதை. முதல்ல அவங்க என்ன எதிர்த்தாங்க, 2வது தடவையோ 3வது தடவை ஜெயிச்சப்போ சொன்னார், முதல்ல என்ன எதிர்த்தாங்க, நான் தப்புன்னாங்க, இப்போ உங்களை தப்புன்றாங்கன்னார். குஜராத் மக்களை பார்த்து சொன்னார், வாக்களித்த மக்களை பார்த்து. என்னைக்கு ஒருவன் வாக்களித்த மக்களை இழிவுபடுத்த ஆரம்பிக்கிறானோ, எந்த தத்துவத்தின் பெயராலையும் எந்த அரசியலின் பெயராலையும், அன்றைக்கு அவன் மக்கள் விரோதியாக மாறுகிறான். அதுதான் திமுகவோட இன்றைய நிலைமை. விஜயை எதிர்த்தது தவறில்லைங்க, அது அவங்களோட திமுகவோட அடிப்படை உரிமை, அது ஜனநாயகம் ஒவ்வொரு குடிமகனும் கொடுத்துருக்க உரிமை. ஆனால் விஜய் ஆதரித்த மக்களை எவ்வளவு இழிவுபடுத்துனாங்க, எவ்வளவு கேவலப்படுத்துனாங்க. வாக்குப்பதிவுக்கு அடுத்த நாள் திமுகவுடைய வாடகை வாய்கள் என்ன மாதிரியான வீடியோஸை போட்டாங்க. ஐடி ப்ரொஃபஷனல்ஸை பார்த்து வந்து நீங்களாம் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்படி பேசிய நபர் திமுகவுடைய ஆதரவாளர் மட்டுமல்ல, அவர் திமுகவுக்காக தேர்தல்களில் பிரச்சாரம் செய்தவர். அந்த வீடியோ வைரலாக போனோன்னு திமுக என்ன பண்ணியிருக்கணும், எங்களுக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை, அவர் திமுகவை சார்ந்தவர் அல்லன்னு டிசோன் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஐடி செக்டார்ன்றது ஒரு பெரிய செக்டார். இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள்ன்றது வந்து அவங்க பெரிய ஒரு செக்மெண்ட். அவங்க இன்றைக்கி ஐடி செக்டாரை பார்த்து கேட்குறவங்க தானே அந்த விஜய்க்கு ஓட்டு போடாத ஒவ்வொருத்தரை பார்த்தியும் அவர் கேட்குறாரு, நாட் ஓன்லி ஐடி செக்டார். அப்போ திமுக என்ன பண்ணியிருக்கணும், அந்த நபரை டிசோன் பண்ணியிருக்கணும், அந்த ஸ்பீச்சை டிசோன் பண்ணியிருக்கணும், அந்த வீடியோவை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். மாறா மௌனம் காத்தாங்க, அதை பரப்புனாங்க. இதெல்லாம் வந்து யூஷுவல் டிஎம்கே டாக்டிக்ஸ். அது அந்த காலத்தில் சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக இல்லாதப்போ எடுப்பட்டது. இப்போ மக்கள் மத்தியில் சந்திச்சிருக்கு. இதில் இருக்க ஒரு அடிப்படை உண்மை, இன்றைக்கி விஜய்க்கு ஓட்டு போட்டோம், நாளைக்கு மறுபடியும் திமுக ஓட்டு போடலாம். ஆச்சரியம், அதில் ஒன்றும் இது இல்லை. விஜயகாந்துக்கு போட்டவங்க அப்படி தான் போட்டாங்க. ஆனால் நீங்கள் நிரந்தரமாக பகைவர்களை தேடிக்கிட்டீங்கல்ல. ஸோ எவ்வளவு தப்பு பண்ணாலும் 50 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆருக்கு செஞ்சதை, 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதாவுக்கு பண்ணதை இன்றைக்கி விஜய்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. தோல்வி அப்படிங்கிறத தாண்டி ஒரு படுதோல்வி திமுகன்னு சொல்லலாமா? ஏன்னா கொளத்தூர் தொகுதி ஸ்டார் கேண்டிடேட் நம்ம ஸ்டாலின் அவர்களினுடைய தொகுதியில் அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காருங்கிறது தோல்விங்க. இது வந்து நம்பர்ஸில் 75 வாங்கினாலும் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோக்கிறது தமிழ்நாடு வரலாறுல 2 தடவை நடந்திருக்கு. 67 வந்து பக்தவச்சலம் தோற்று போனார், காங்கிரஸ் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பொழுது. 96 ஜெயலலிதா, 96 அலங்கோல ஆட்சி நடந்தப்போ ஜெயலலிதா தோற்று போனாங்க பர்கூரில். அதுக்கு பிறகு வந்து கலைஞர் வந்து தோற்றதே கிடையாது. இன்ஃபேக்ட் ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு நான் அந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு நான் ஃபீல்டுக்கு வந்த முதல் தேர்தல் நான் கவர் பண்ணது, அது ஒரு சுனாமி மாதிரி அடிச்சுது. அத்தனை திமுக எம்எல்ஏ கேண்டிடேட்டும் தோற்றப்ப அந்த ஒற்றை தென்னை மரம் மட்டும் எங்கள் நண்பர் வெற்றி திருமாறன் என்கின்ற காங்கிரஸ் எம்எல்ஏ வழக்கறிஞர் இறந்துட்டார். அவர் சொல்லுவார், எந்த சூறாவளியிலையும் விழாத ஒரு தென்னை மரம் அது. அந்த கலைஞர் வந்து 91 ஒட்டுமொத்த திமுகவும் தோற்றப்ப அவர் மட்டும் ஜெயிச்சார். ஆனால் ஜெயிச்சு ராஜினாமா பண்ணார், அவர் தோற்றதே கிடையாது. ஆனால் அவருடைய மகன் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கும்போது தோற்றிருக்கிறார். அப்போ திமுக வந்து மக்கள் வந்து திமுகவை முழுவதுமாக நிராகரித்திருக்கிறார்கள். இது ஒரு படுதோல்வி இது இவர்களுக்கு. அதுவும் அப்போ அவர் தோல்வி அடைந்தது வந்து 2011 ஸ்டாலினருடைய வெற்றிக்கு முக்கிய காரியகர்த்தாவாக இருந்த அன்றைய அவர்களுடைய மாவட்ட செயலாளராக இருந்த VS பாபு என்பவர், அவரிடம்தான் இன்று அவர் தோற்றிருக்கிறார். விஜய் கட்சி கேண்டிடேட் தாவேக்காவிடம். இன்ஃபேக்ட் அந்த 2011 ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என்று தோல்வி அடைந்த அதிமுகவை சேர்ந்த சைதை துரைசாமி போட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்போட விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த கேண்டிடேட்டுக்கிட்ட தான் அவர் தோற்றிருக்கார். இப்போ அந்த கேண்டிடேட் இல்லை, அந்த வெற்றிக்கு யார் உறுதுணையாக இருந்தாரோ அவரிடம் தோற்றிருக்கிறார். சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்பது என்பது வந்து தமிழக வரலாறில் 2வது முறையாக நடந்திருக்கிறது. ஆகவே இது நிச்சயமாக ஒரு மாபெரும் தோல்வி தான் திமுகவுக்கு. இது திமுகவுக்கான தோல்வி அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஆனால் அதிமுகவினுடைய
இடங்கள் அவங்களுடைய அந்த ரிசல்ட்ஸையும் பார்க்கும்போதுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு போன எலெக்ஷன்லேருந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மொத்தமாகவே திராவிட கட்சிகளினுடைய இறங்குமுகம் அப்படி ஆரம்பிச்சிருச்சு. சொல்ல முடியாது. அது திராவிட கட்சிகள்னு அந்த திராவிட பாலிசிஸ் அதற்கான தோல்வின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க பேசுகிற பாலிசிஸை தான் விஜயும் பேசுகிறார். இன்ஃபேக்ட் திமுகவோட தோல்வியை விட அதிமுகவோட தோல்வி படுதோல்வி. திமுக விட அதிமுக கடுமையாக தோற்றிருக்கிறது. இந்த முறை அவங்களுக்கு இருக்க சீட்டு கூட அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது, அதிமுக தன்னுடைய வரலாறில் 2வது முறையாக தோற்றதே கிடையாது. முதன் முறையாக இப்பொழுது 2வது முறையாக தோற்றிருக்கிறது. அதிமுகவாவது 5 வருஷம் பதவியில் இருக்கோம், 5 வருஷம் பதவியில் இருக்காது. ஏன் 10 வருஷம் பவரில் இல்லாமல் 13 வருஷம் பவரில் இல்லாமலாம் அவங்க இருந்திருக்காங்க. அந்த ரெசிலியன்ஸ் டிஎம்கே கொண்டு. ஏடிஎம்கே இது சுத்தமாக கிடையாது. மக்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். அண்ணா திமுகவை அதை விட அதிகமாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதை தான் இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய பாடம். 2 பேரையும் திமுக மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி புதியதாக வந்தவருக்கு கொடுத்த அந்த ஒரு அனுமதி, அந்த ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை என்பதை முழுமையாக கொடுக்காமல் மக்கள் தவறிவிட்டார்கள். அதனால தான் இந்த இழுபறி நீடிக்குது. 1967 அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தா இந்த காங்கிரஸ் ஓல்ட் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு இருந்த அந்த டைம், அந்த வேவ் யங்ஸ்டர்ஸ்க்கான பார்ட்டியாக ஒரு டிஎம்கே அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டதாக நான் தெரிஞ்சுட்டேன். அப்போது அந்த மாதிரியான ஒரு வேவா சார் இது யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு பார்ட்டி, இளைஞர்களினுடைய ஒரு பெரிய அலை டிவிகேக்கு ஓரளவு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். எஸ், நிச்சயமாக நல்ல கம்பேரிசன் அது. 67 வந்து எப்படி வந்து காங்கிரஸ் இறங்கு முகத்தில் போச்சு. ஏன்னா நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி 1967 காங்கிரஸ் கட்சியோட வயது என்பது வந்து 82 வயது அதற்கு. அப்போ புதியதாக ஆரம்பித்து 18 ஆண்டுகளே ஆன 1949 கட்சி ஆரம்பித்த திமுக 52 முதல் பொது தேர்தலில் புறக்கணித்தது. 57 போட்டி போட்டு 15 இடங்களை வென்றது. 62 50 இடங்களை வென்றது. 67 ஆட்சியை பிடித்தது. கட்சி ஆரம்பித்த 18 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்து இளைஞர்களின் ஏகோபித்த நம்பிக்கையை பெற்ற ஒரு இயக்கமாக அது வளர்ந்தது. இன்றைக்கு அது 75 வயது முதியவராக உருவெடுத்து இருக்கிறது. ஆக இன்றைக்கு கட்சி ஆரம்பித்த ஒரு இளைஞர்களின் நம்பிக்கைக்குரியவராக கருதப்படுகிறவர், அவர் இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரியதொரு தோல்வியை பரிசாக கொடுத்திருக்கிறார். இது சாதாரண தோல்வி அல்ல. பதவியில் இருக்கக்கூடிய சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் தோற்கடிக்கப்படுகிறார் என்பது மக்கள் திமுக மீது எவ்வளவு அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. உடனே அவங்க சதவீதத்தை எடுத்துகிட்டு வந்து 20-30%, 60 சீட்டு ஜெயிச்சோன்னெலாம் சொல்லுவாங்க. அதை அப்படியும் புரிந்து கொள்ளலாம், இப்படியும் புரிந்து கொள்ளலாம். பார்க்கும்போது சார் போன எலெக்ஷன் ரிசல்ட்ஸை விட இந்த தடவை பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் திமுகவினுடைய ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ டிக்ளைன் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14% அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. அப்போது ஒரு எலெக்ஷனில் 14% டிக்ளைன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே சார். காரணம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே காரணமாக இருக்க முடியுமா, அல்லது வாரிசு அரசியல் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்? இது வாரிசு அரசியலும் இதற்கு ஒரு காரணம். உதயநிதிக்கு 2021 பிறகு கொடுத்த அதிகப்படியான முன்னேற்றமும் ஸ்டாலினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். அதை யாரும் திமுகவில் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இதை பேசுறதுக்கு கூட அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களை கலைஞர் படிப்படியாக கொண்டு வந்தார். ஆனால் ஒரே அடியாக கலைஞர் மரணத்துக்கு பிறகு 19 இளைஞரணி தலைவராகவும், 21 எம்எல்ஏ ஆகும், 22 அமைச்சராகவும், 24 துணை முதலமைச்சராகவும் உருவானவர் தான் உதயநிதி ஸ்டாலின். இது வந்து ஒரு திணிப்பது. ஆகவே இது எல்லாம் சேர்ந்து தான் ஊழல், வாரிசு அரசியல், கூச்சநாச்சம் இல்லாத குடும்ப அரசியல், ஏகப்பட்ட விளம்பரங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த தோல்விக்கு வழிவகுத்திருக்கு. முக்கியமான நபர்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேல தோல்வி தழுவி இருக்கிறாங்க. 30 மினிஸ்டர்ஸ்க்கும் மேலே அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் வந்து தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது எப்படி பார்க்க முடியும்? பிகாஸ் திமுகவினுடைய கோட்டை சென்னை அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து 2 தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இப்போ வரக்கூடிய நிலவரப்படி 14 சீட்ஸ் வந்து டிவிகே, அது கிட்டத்தட்ட ஸ்வீப் மாதிரி தான். எப்படி சார் இதை நிராகரித்திருக்கிறார்கள் மக்கள்? திமுகவை முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார்கள் சென்னை நகரில். அதிமுகவையும் அதைவிட மோசமாக நிராகரித்திருக்கிறார்கள். தாவேகாவை ஆற தழுவி இருக்கிறார்கள் சென்னை மாநகரை பொறுத்தவரையில், எந்த சந்தேகமும் இல்லை. மாநில அளவில் இன்னும் சற்று கூடுதலான ஆதரவை கொடுத்திருந்தால் அது ஒரு வசதியான ஒரு நிலைப்பாடாக மாறியிருக்கும். அதை செய்ய தவறியதன் விளைவு இன்றைக்கு ஒரு கை கட்டினது வாய் கட்டாமல் போய்விடுமோ என்ற நிலையில் தான் தாவேகாவை என்று கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். 107 சீட்டுக்கு மேலே ஏற மாட்டேங்குது. உங்களுக்கு வந்து ஏறுது இறங்குது. பிட்வீன் 104 to 107 தான் பாஸ்ட் 3 ஹவர்ஸாக இருந்துகிட்ருக்கு. இது எப்படி போகும்னு நமக்கு தெரியல. இன்னும் எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபைனல் ஃபிகர்ஸ் வரும்போது அவங்க வந்து இஃப் தே ஃபால் ஷார்ட் ஆஃப் 5 to 6 சீட்ஸ்னால் அதை எங்கேருந்து மேனேஜ் பண்ணுவாங்க? ஃப்ரம் வேர் தே வில் மேனேஜ் இட்? அவ எவ்வளோ சிக்கல்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 38% இப்போ வரைக்கும் ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் முதல் முறையாக புதுசாக ஆரம்பித்த கட்சி, அதுவும் தனித்து எந்த கூட்டணியும் இல்லாமல் சோலோவாக ஒரு கட்சி இறங்கி 38%. ஹிஸ்ட்ரி
கிரியேட் பண்ணின இவங்க இப்போ ஹங் அசம்பிளி அப்படின்னு வரும்பொழுது யார் யாரெல்லாம் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது சார்? ஏன்னா காங்கிரஸ் கான்ஸ்டண்ட்டாக ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரவீன் சக்கரவர்த்தியோ அல்லது மாணிக்கம் தாக்கூரோ வேலு அவர்களோ எல்லாருமே வந்து அவங்களுக்குரிய ஆசை தாவேக்காவோட இருக்கணுங்கிறது தான். இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? லுக், இப்போ வந்து 28 சீட்டு போட்ட காங்கிரஸ் ஐ திங்க் 4 சீட்டில் தான் லீடிங்கில் இருக்குது இப்போ வரைக்கும். கரெக்டாக? சரி, 4 சீட்டுன்னா 4 ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. 4 ஜெயித்தாலும் இவங்களுக்கு 107ன்றத ஒரு சீட்டு கூட வச்சுக்கிட்டு பார்த்தீங்கனாலும் 108 கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் பார்த்து வச்சுப்போம். இட் மே கோ ஆர் இட் மே கோ டவுன். 108ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் 108 4 112. பொட்டென்ஷியல் சப்போர்ட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக ஒரு 2 சீட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது அப்போ 114. லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, 2 2 4ன்னு வச்சா கூட அதிகபட்சம் அவ்வளோதான் வரும் அவங்களுக்கு. அப்போ 114 4 அதிகபட்சம் போச்சு 118. என்டிஏலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் சப்போர்ட்டர்ஸ்னு அவங்களுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கே மட்டும்தான். ஐ திங்க் பிஎம்கே ஒரு 5 இருக்குது. இப்போ இந்த 5ன்னா 5ம் 118 எவ்வளோ ஆகுதுன்னா 123. நான் சொல்கிறது பாசிபிள் சினாரியோஸ். ஏன்னா உங்கள் கேள்வி நல்ல கேள்வி சார். பொட்டென்ஷியல் சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு நீங்கள் கேட்டீங்க. பொட்டென்ஷியல் சப்போர்ட்டர்ஸ்னால் டிஎம்கேலேருந்து போக போகிறது கிடையாது, ஏடிஎம்கேலேருந்து போக போகிறது கிடையாது, பிஜேபி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் 1 2 ஒன்று தான். ஸோ அது இருந்தாலும் அந்த ஒன்றுமே அது 1 இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பட் அவங்க கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அந்த 3 பேர் ரூல்ட் அவுட். அப்போ மீறி இருக்கிறது யாருன்னா இப்போ இந்தியா பிளாக் உள்ளேருந்து காங்கிரஸ், 2 லெஃப்ட்டு, விசிகா. ஏன்னா எம்டிஎம்கே அவங்க ஜெயிச்சாங்களான்னு தெரியாது, ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவங்க டிஎம்கே சிம்பிள்ன்றதுனால டிஎம்கே எம்எல்ஏஸ் போனாங்கன்னா பதவி போய்டும் அவங்களுக்கு. ஸோ காங்கிரஸ் 2 லெஃப்ட், விசிகா தான். விசிகா வந்து 2 தான் லீடிங்கில் இருக்காங்க. அவங்க எப்படி விஜயை சப்போர்ட் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. ஈஸி சப்போர்ட்டிங் கேட்டகரிஸ்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், 2 லெஃப்ட் அண்டு பாமக அண்ட் தேமுதிக. இவங்க எல்லாரையும் கூட்டி இப்போ பார்த்தோன்னா நமக்கு இப்போ எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 123 தான் வருது. இந்த 123ன்றதுமே வந்து நம்ம வந்து இவங்க கொடுப்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அஸ்யூமிங் தட் தே கிவ். இப்போ இவர் எதை சொல்லி அவங்கள இந்த பக்கம் இழுக்கலான்னா, நான் அமைச்சரவையில் இடம் கொடுக்கிறேன்னு சொன்னால் அவங்க வரதுக்கான வாய்ப்பு அதிகம். தேமுதிக வருவாங்களா சார்? ஆல்ரெடி மினிஸ்டர்லாம் வாய்ப்பு வந்து மந்திரி பதவி கொடுக்குறேன்னா டில்லி டாலி ஐ அக்ரி. அதாவது வந்து வரலாம், வராமலும் போகலாம். வேற காங்கிரஸ் அண்ட் லெஃப்ட் வந்து மந்திரி சபையை வேணான்னு கூட வருவாங்க வரதா இருந்தா. ஆல்ரெடி அவங்க ஒரு வில்லிங் இருக்கிற மாதிரி உண்மையிலேயே வர வாய்ப்புன்னா மேடம் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிள் ப்ரியாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 1 காங்கிரஸ், நம்பர் 2 பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்க 2 பேருக்கும் 9 எம்எல்ஏஸ் இருக்காங்க சேர்த்து. உங்களுக்கு நினைவு இருக்கும், அவர் முதல்ல 2024 அக்டோபர் 27 விக்ரவாண்டியில் பேசும்போது அவர் சொன்னது, நான் வந்து கூட்டணி ஆட்சி அமைப்பேன், அதில் உங்களுக்கு பங்கு கொடுப்பேன், எனக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் நான் உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன்னு கூட்டணி கட்சி அழைப்பு விடுத்தார். அது யாரும் ஏற்றுக்கல. காங்கிரஸ் கடைசி நேரத்தில் வந்துட்டு ஓடிட்டாங்க. இப்போ அந்த வாய்ப்பு வந்திருக்குது. இது எல்லாமே நம்பர்ஸ் கேம். வந்து இவங்களுக்கு 107 108ன்றது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது 108ல் அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்த்து 123. பட் இது வந்து இட் குட் கோ ஐதர் வே. ஏன்னா 118ன்றது வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மேஜிக் மார்க். இதை வந்து சாத்தியப்படுத்துமான்றது இப்போ இந்த சினாரியோ. இதில் இன்னொரு பெரிய அடுத்த சினாரியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கவர்னர் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண அழைப்பார். அப்படி அழைக்கும் பொழுது நம்பர்ஸை கேட்கும்போது இவர் இந்த நம்பர்ஸை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கும்பொழுது வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து ஓகே கவர்னர் அழைச்சிடுறாரு, நீங்கள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுங்கன்றாரு. ப்ரூவ் பண்ண மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு மினிமம் 10 நாள் டைம் கொடுப்பாங்க, ஆர் 1 வீக்னு வச்சுக்கோங்க. 1 வீக்குன்னு வச்சுக்கிட்டோன்னா முதல்ல அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புரோட்டோம் ஸ்பீக்கர், ஒரு இடைக்கால சபாநாயகர், அது யார் மூத்த உறுப்பினரோ அவருக்கு வந்து சபாநாயகர் இது கவர்னர் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அந்த புரோட்டோம் ஸ்பீக்கர் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் எம்எல்ஏ பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அதை முடித்த உடனே ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடக்கும். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லையான்னு தெரிஞ்சிடும். விஜய் வந்து சிஎம் ஆகிட்டார்னா அவர் தன்னுடைய மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு முன்னாலே அவருக்கு இருக்கக்கூடிய அக்னி பரீட்சை என்பது ஸ்பீக்கர் எலெக்ஷன். பிகாஸ் புரோட்டோம் ஸ்பீக்கர் வந்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு சபாநாயகர் தேர்தலை நடத்தி முடித்து சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அடுத்து தான் வாக்கெடுப்பு நடக்கும். அதுக்கு முன்னாலேயே, அதாவது அரசின் மீதான நம்பிக்கை கூறும் வாக்கெடுப்பு, கான்ஃபிடன்ஸ் மோஷனை மூவ் பண்ணி அவர் ஜெயிக்கணும். அதுக்கு முன்னாலேயே விஜய்க்கான அக்னி பரீட்சை என்பது ஸ்பீக்கர் எலெக்ஷன். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் இப்போ விஜய் ஆதரிக்கக்கூடிய 123 பேர் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துகிறாங்க. இருக்கக்கூடிய திமுக, அண்ணா திமுக எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கேண்டிடேட்டை போடுவாங்க. 101 உறுப்பினர்கள் அவங்கக்கிட்ட இருக்காங்க. இப்போ இந்த சைட்லேருந்து ஒரு 4 பேர் அங்கே ஜம்ப் பண்ணான்னா கூட ஸ்பீக்கர் எலெக்ஷனில் விஜய் கேண்டிடேட் தோத்துட்டாருன்னா he has to resign. கான்ஃபிடன்ஸ் மோஷன் வரைக்கும் போக தேவையில்லை. மாரலி ஹஸ் அக்செப்டட் த டிஃபீட், he has to accept.
புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? திஸ் இஸ் ஹவ் சிச்சுவேஷன் ப்ராக்ரஸஸ் ஜென்ரலி. ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு ஹங் அசம்பிளி வந்துடுச்சுன்னா என்ன நடக்கும்னா, கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இது. ஃபஸ்ட்டு கவர்னர் வந்து கூப்பிடுவார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட கிளியர் கைட்லைன்ஸ், தெளிவான கைட்லைன்ஸ் அது வந்து. ஸோ விஜய்க்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். அவர் போய் வந்து ஃபார்ம் பண்ணும்போது நம்பர்ஸ் கேட்பார் கவர்னர். இவர் ஒரு நம்பரை கொடுக்குறாருன்னா ஓகே யூ ப்ரொசீட், ஐ வில் அட்மினிஸ்டர் ஓத் ஆஃப் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் அவருக்கு, மந்திரிங்களுக்கு, சம்டைம்ஸ் மந்திரிங்களுக்கு இல்லாமல் அவரு கூட செஞ்சு வச்சுருவார் அவருக்கு மட்டும். அடுத்தது இம்மீடியட்டாக ப்ரோடம் ஸ்பீக்கர் வில் பி அப்பாயிண்டட் பை தி கவர்னர். அதுக்கு ஒரு ஸ்வாரிங்கன் இருக்கும். ப்ரோடம் ஸ்பீக்கர் வில் அட்மினிஸ்டர் ஓத் ஆஃப் ஆஃபீஸ் டு ஆல் த எம்எல்ஏஸ். அதுக்கு அடுத்த பிஸ்னஸ் வந்து ஸ்பீக்கர் எலெக்ஷன். ஸ்பீக்கர் எலெக்ஷன்லேயே கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஹேர்டில், அதாவது அவர் தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய அந்த ஹேர்டில், அந்த தாண்டறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அக்னி பரீட்சா அவருக்கு வந்து ஸ்பீக்கர் எலெக்ஷன். அதில் அவரால் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா அடுத்தது ஜெயிச்சிடலாம். ஸ்பீக்கர் கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஜெயிச்சிடலாம். ஒன்ஸ் கான்ஃபிடன்ஸ் மோஷனை ஜெயிச்சிட்டிங்கன்னா 6 monthsக்கு வந்து புது கான்ஃபிடன்ஸ் மோஷன், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பீக்கர் எலெக்ஷன் ரொம்ப குரூஷியல் அவருக்கு. ஏன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட் நம்பர்ஸ். இந்த நியூஸை வந்து நம்ம எப்படி இப்போ பார்க்கணுன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்றதான் நியூஸ். விஜய் 107, 108 ஜெயிச்சார். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஃபைன். எஸ் புஷ்பேக் டிஎம்கே, எஸ் ஆல்மோஸ்ட் புஷ்பேக் மோர் தேன் டிஎம்கே, எஸ் புஷ்பேக் ஏடிஎம்கே, எல்லாம் கரெக்டு. ஈவன் த சீஃப் மினிஸ்டர் வாஸ் டிஃபீட்டட், எல்லாம் ஃபைன். பட் வேர் ஆர் யுவர் நம்பர்ஸ்? உங்கள்கிட்ட நம்பர்ஸ் இல்லை. இட் ஹஸ் த்ரோன் அ ஹங் அசம்பிளி. அதான் இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட். முதன்முறையாக தமிழக சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக அமைந்திருக்கிறது. மக்கள் தீர்ப்பு தெளிவாக இல்லை. திமுகவை நிராகரித்திருக்கிறார்கள், அதைவிட அதிகமாக அதிமுகவை நிராகரித்திருக்கிறார்கள். பட் துரதிர்ஷ்டவசமாக தாவேகாவுக்கு மக்கள் முழு அளவிலான ஆதரவை நல்கவில்லை. ஸோ இது ஒரு இழுபறியில் போய் இன்றைக்கு தமிழக அரசியலை நிறுத்தியிருக்கிறது. Plan your next summer escape with Grand Royal Tours. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.